கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் எல்லாரையும் பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது உங்களுக்காய் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த பாடலை கேளுங்கள். பாடல் வருகிறது. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறைக்கும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறைக்கும் வென்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு ஓடி வர்றீங்க. ஆண்டவர் என்னோடு பேசட்டும், ஆண்டவருடைய தொடுதல் என் மீது வெளிப்படணும், இந்த சத்தம் என்னை கேட்கணும்னு சொல்லி மிகுந்த தாகத்தோடு வர்றீங்க. ஏசப்பா நிச்சயம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அந்த ஆண்டவர் நிச்சயம் தேவனுடைய தொடுதல் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவருக்கு சாட்சியாகவே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உங்களை கர்த்தர் எழுப்புவாராக. இது ஒரு வசனங்கள், சில வசனங்களை நாம் தியானித்து ஆண்டுடைய சமயத்தில் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இது உங்களுக்காய் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 2 வசனம். ஏசாயா 53 அதிகாரம் 2 வசனம். இளங்கிளைகளைப் போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்விடுகிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது பின் பகுதியில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவருக்கு அழகும் இல்லை, ரூபமும் இல்லை. நாம் அவரை விரும்பி பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று அருமையான பக்தன் சொல்லுகிறான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், 750 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஏசாயா என்று சொல்லப்பட்ட அந்த தேவ ஊழியர் நிமித்தமாய் அந்த தீர்க்க தரிசின் மூலமாய் இந்த பாடுகளை குறித்து அந்த ஏசாயா 53 அதிகாரம் அந்த 1 வசனம் கடைசி வசனம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் எல்லாம் குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டது. அதில் இந்த வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு அழகும் இல்லை, ரூபமும் இல்லை. நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? ஏன் இப்படிப்பட்ட தோற்றத்தில், இப்படிப்பட்ட நிலையில் அவர் மாற்றப்பட்டார்? இவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாய், எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராய் இந்த உலகத்திற்கு வந்தார்? அவ்வளவு அழகுள்ள ஒரு தேவன், அவ்வளோ நல்ல ஒரு தகப்பன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை குறித்து உன்னத பாட்டில், அந்த உன்னத பாட்டில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உன்னத பாட்டு 5 அதிகாரம் அதில் 10 வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர். அதில் அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர், 1000 10,000 பேரிலும் அவர் சிறந்தவர். என் நேசரை போல ஒரு அழகுள்ளவர் இல்லை.
அவரை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை. என் நேசர் அவ்வளவு சிறந்தவர். எதனால் உன் நேசர் விசேஷித்தவர்? அதற்கு முந்தின வசனத்தில் வேதம் அதில் 5ஆம் அதிகாரம் 10-11 வேதம் என்ன சொல்லுகிற? எதனால் உன் நேசர் சிறந்தவர், எதனால் உன் நேசர் விசேஷித்தவர், எதனால் உன் நேசர் இவ்வளவு அழகுள்ளவர் என்று உன்னால் சொல்ல முடிகிறது? எதனால் என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தலை தங்கமயமானது, அவருடைய முடி சுருள் சுருளானவைகள். அந்த நேசரை குறித்த எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய தலை தங்கமயமானது, அவருடைய முடியெல்லாம் சுருள் சுருளாய் இருக்கிறது. அதில் வேதம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள், என் நேசர் அழகுள்ளவர். என் நேசர் அழகுள்ளவர். 1000-10,000 பேரில் சிறந்தவர். என் நேசர் எதில் சிறந்தவர் என்று நீங்கள் சொல்றீங்களே, அவரை போல் அழகுள்ளவர் ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் ஒருவரும் இல்லை. 1000-10,000 பேரிலும் அவர் சிறந்தவர். அப்படிப்பட்ட தேவன் ஏன் ரூபம் மாற்றப்படணும்? அப்படிப்பட்ட தேவனுடைய ரூபம் ஏன் மாற்றப்படுகிறது? நான் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. என் அன்பானவர்கள், இந்த தேசத்தில், பட்டணத்தில், உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்றாங்க. எல்லாரையும் நான் பார்க்கிறோம். ஒரு சிலர் பார்க்கிற பொழுது சில அசுத்தமான நிலையில் இருப்பாங்க, பலவீனப்பட்ட நிலையில் இருப்பாங்க, சில தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும். அவர்களும் உலகத்தில் மக்கள் தான். அவர்களையும் அந்த குடும்பம், அந்த மக்கள், ஜனங்கள் யாரோ ஒருவர் கவனிப்பாங்க, பார்ப்பாங்க. ஆனால் விரும்பத்தக்க ரூபம் இவருக்கு இல்லை என்றால் அவர் ரூபம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இந்த ஆண்டவர் எவ்வளவு அழகாய் ஜொலித்த ஒரு தேவன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்ற? முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. மறுரூப மலையிலே எல்லாரும் இணைந்து அந்த மலையில் இருக்கிற பொழுது யாக்கோபு, பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசு, இந்த 3 சீசர்களை அழைத்த இயேசு அந்த மலையின் உச்சியிலே ஆண்டவர் அமர்ந்து அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் பார்த்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எலியாவும் மோசேயும் அவரோடு பேசுறாங்க. இயேசுவோடு மறுரூப மலையில் பேசி கொண்டிருக்கிறாங்க. எலியா ஒரு பக்கம், மோசே ஒரு பக்கம், இயேசுவோடு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்படி பேசுகிறதை அந்த 3 சீசர்களும் பார்க்கிறாங்க. அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்கள் 3 பேரும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோ மகிமை, அவ்வளோ மேன்மை. அந்த பேதுரு சொல்லுகிறான், நாம் எல்லாரும் இங்கே இருப்பது எவ்வளோ சந்தோஷம், இங்கே இருப்பது எவ்வளோ மகிழ்ச்சி. உமக்கு ஒரு கூடாரம் போடுவோம், மோசைக்கு ஒரு கூடாரம் போடுவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம், எல்லாரும் நம்ம இங்கே இருப்பது நலமாக இருக்கும், நம்ம இங்கே இருக்கலாம் என்று அந்த பேதுரு சொல்லுகிற அளவிற்கு அந்த தேவ பிரசன்னம் அந்த மலையை மூடி இருந்தது. அந்த தேவ மகிமை அந்த மலையை மூடி இருந்தது. அந்த பேதுரு, அந்த யாக்கோபு, யோவான் பார்க்கிற பொழுது இயேசுவின் முகம் சூரியனை போல் இருந்தது. சூரியனை போல் இருக்கிற முகம், அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு வல்லமை, அவ்வளவு மேன்மை உள்ள ஒரு முகம். அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிருந்தது. அவ்வளவு அழகுள்ளவர், அவ்வளவு அழகுள்ள தேவன், அவ்வளவு ரூபமுள்ள ஒரு ஆண்டவர். இன்றைக்கு ஏன் மாற்றப்பட்டார்? இன்றைக்கு ஏன் அவர் இப்படிப்பட்ட அகோல நிலைகளில் மாற்றப்பட்டது? அவர் விரும்பத்தக்க ரூபம் இல்லையே, அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லையே. அவரை நாம் எல்லாம் இவர்தான் இயேசு, இவர்தான் நமக்காய் வந்த ஒரு ராஜா என்று சொல்லத்தக்க அளவிற்கு அவருடைய முகம் இல்லையே. நாம் விரும்பி பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, நீங்க செய்த பாவம், நீங்க செய்கிற அக்கிரமமான காரியம், நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த ரகசிய காரியம் எல்லாம் இயேசுவின் சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் சிதைத்து கொண்டே இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க, நான் பாவம் செய்தால் அது அவருக்கு என்ன? இந்த உலகத்தில் வாழ்ற நான் என்ஜாய் பண்ற இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களை உருவாக்கின அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படும். உங்க சரீரத்தை அவர் உருவாக்கினார், உங்களை கர்த்தர் உருவாக்கினார், உங்களை அவருடைய சாயலாகவே, தேவ சாயலாகவே கர்த்தர் சிருஷ்டித்தாரே. அந்த தேவன் உங்களை அழகுபடுத்தணும், உங்களை கர்த்தருக்குள் உருவாக்கணும், அதற்காக தானே உருவாக்கினார். இன்றைக்கு பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போகிற கூட்டங்கள், தேசத்தின் அழிவின் பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிற கூட்டங்கள், தேசத்தில் பாவத்தின் நிமித்தமாய் எத்தனை பிள்ளைகள் தங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிற நிலை, எல்லாருடைய பாவத்தின் அகோரம் இயேசுவின் மீது விழுந்து அவருடைய முகம் அந்த கேடடைந்து
அவருடைய சரீர ரூபம் மாற்றப்பட்டது. அவர் முற்றிலும் மாற்றப்பட்ட நிலையில் ஆண்டவர் சொல்லி இருப்பார், நான் பாடுகளை சகித்தால் பரவாயில்லை, நான் அந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டால் பரவாயில்லை, என் மகனுடைய என் மகளுடைய என் பிள்ளைகளுடைய முகம் மாறட்டும், அவங்க பிள்ளைகளுடைய முகம் பிரகாசமா மாறட்டும்னு சொல்லி ஆண்டவரே தம்மை முழுமையாக அந்த ஆண்டவர் அர்ப்பணித்தார். என் அன்பான சகோதரனே, அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவர் பாவத்தை பாராத பரிசுத்தம் உள்ள சுத்த கண்ணனவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். ஒரு பாவமும் அவரிடத்தில் இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று யாராவது சொல்ல முடியுமா என்று தைரியத்தோடு கேட்டவர் இன்றைக்கு தான் அந்த ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த சிலுவையின் அன்பை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களா? இந்த ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களா? நீங்கள் பட வேண்டிய அவமானம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அடிகள், நீங்கள் செலுத்த வேண்டிய வேதனைகள், நீங்கள் எல்லாம் அர்ப்பணிக்க வேண்டிய உங்கள் சரீர தோற்றத்தை எல்லாம் அவரே அர்ப்பணித்து, அவரே ஏற்றுக்கொண்டு, அவரே எல்லாவற்றையும் சகித்து உங்களை ஆண்டவர் விடுதலை உள்ள ஒரு மகனா மகளா மாற்றுவதற்காக தான் அவருடைய ரூபமே மாறினது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பாடுகளின் காலங்களில் அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்கள். அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்ல தகப்பன். சகோதரனே, சகோதரியே, உன் முகத்தை நீ அசுத்தப்படுத்த வேண்டாம், உன் முகத்தை நீ காயப்படுத்த வேண்டாம், உன் முகத்தின் அழகை நீ கெடுத்து போட வேண்டாம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற சரீரம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவயம், என் அன்பான சகோதரனே, நீங்க யாராய் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இந்த சத்தத்தை நீங்க எந்த நிலைகளில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இந்த தெய்வம் உங்களுடைய சரீரத்தை அழிக்க வேண்டும் என்று வரவில்லை, உங்க சரீரத்தை காயப்படுத்த வேண்டும் என்று வரவில்லை. எதற்கு இதை செய், எனக்கு இதை நீ செய்யாதாக வேண்டும், எனக்காய் உன் முகத்தை நீ கிழித்தாக வேண்டும், அப்படியெல்லாம் இந்த கடவுள் கேட்கல. அவரே முகத்தை கிழித்து கொண்டார், அலங்கோல நிலைக்கு மாற்றப்பட்டார். இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு என்று சொல்லுகிற அளவிற்கு அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையே. உனக்காக தான் மகனே, மகளே, உனக்காக தான் தம்பி, உனக்காக தான் இதை கேட்கிற சகோதரனே, உங்கள் ஒவ்வொருவருக்காக தான், உங்கள் ஒவ்வொருவருக்காக தான் அந்த கேடு அடைந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்காக தான் அந்த பாடுகளை, அந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். உங்க முகத்தை அழகுபடுத்த, உங்க முகத்தை பிரகாசமாய் மாற்ற, உங்க முகத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த தேவன் அலங்கோலமான நிலையில், அந்த தேவன் வேதனைகள் எல்லாம் அவரே சுமந்து கொண்டாரே. எல்லாரும் அவரை பார்க்கத்தக்க ரூபமற்ற நிலையில் தள்ளப்பட்டார். 1000 பேரில் சிறந்தவர், 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிகப்புமானவர், ஒரு வடு கூட இல்லாத பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆனால் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியம் அவர் மீது விழ விழ, அந்த வேதனை அவர் மீது விழ விழ எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினாரே, உங்களுக்காய் தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணித்தாரே. இதை கேட்கிற சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தை எந்த சூழ்நிலை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்க எல்லார் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாய் கர்த்தர் தம்மை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து தன்னையே முழுமையாக கர்த்தர் வருத்தி கொண்டாரே. உங்களை எல்லாரையும் உருவாக்குவதற்காக அவருடைய ரூபம் மாறினது. தங்கச்சி, உன்னை அழகுபடுத்த, தம்பி உன்னை அழகுபடுத்த, இதை கேட்கிற சகோதரனை உங்களை அழகுபடுத்துவதற்காய் இந்த தேவனுடைய ரூபம் மாற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை எல்லாம் உருவாக்குவதற்காய் இன்றைக்கு அந்த இயேசுவின் கரத்தில் வர்றீங்களா? எனக்காக தான் நீங்க வேதனை ஏற்றுக்கொண்டீங்க, எனக்காக தான் நீங்க காயப்பட்டீங்க, நான் பட வேண்டிய அந்த அவமான வேதனைகளை நீங்க சுமந்து கொண்டீங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, நான் இனி தவறு செய்ய மாட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி அசுத்தமான காரியத்திற்கு நான் போக மாட்டேன், என்னை வருத்தி கொள்ள மாட்டேன், ஆண்டவர் நீர் கொடுத்த சரீரத்தை நமது கரத்தில் கொடுப்பேன் என்று சொல்லி தேவ சமத்தில் எல்லாரும் நீங்க வருகிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையான கரம் உங்களை தொட போகிறது. இதை உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, தர்மையான பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க தொடுங்க. இன்றைக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு பல பிள்ளைகள் தங்கள் சரீரத்தின் நிமித்தமாய் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய மனதுருக்கத்தின் ஒரு கரம் இன்றைக்கு வெளிப்படட்டும். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா.
இயேசுவின் நாமத்தை நீர் அழகற்ற நிலையில் தள்ளப்பட்டீங்கப்பா. உமக்கு ரூபம் இல்லை. அவ்வளவு அழகுள்ளவர், அவ்வளவு வெண்மையை சிகப்புமானவர். எனக்காக தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தான் அந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. இன்றைக்கு அது வல்லமையான கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இன்றைக்கு இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை நீங்க தொடுங்க. ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய பலமான கரம் இன்றைக்கு வெளிப்படுவதாக. என் அன்பான சகோதரனை, உன்னோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் மகனே, உன்னை பரிசுத்தமுள்ள ஒரு மகனாய் நான் மாற்றுகிறேன். நீ உன்னை வருத்திக் கொள்ள வேண்டாம், நீ உன்னை காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அந்த தெய்வத்திற்கு முன்பதாக நீ உன்னை காயப்படுத்திக் கொள்ளாதே. நான் உன்னை தேடி வந்த இயேசு. உனக்காய் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். அந்த பாவத்தை நான் சுமந்தேன், அந்த அக்கிரமத்தை நான் சுமந்து விட்டேன். நீ சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல, நீ சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் அல்ல. எல்லாவற்றையும் நானே ஏற்றுக்கொண்டேன். தேவ வல்லமை ஒவ்வொருவரை தொடுகிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய பலமான ஒரு கிருபை வெளிப்படுகிறதற்காக நன்றி. ஒரு சகோதரி தன் கணவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. என் குடிகார கணவர் மாறுவாரா? என்னை காயப்படுத்துகிற என் கணவர் மாறுவாரா? இந்த ஆண்டவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற என் கணவர் மாறுவாரா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க மகளே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன் மகளே. உன் கணவரை நான் மாற்றட்டும், உன் கணவரை நான் ரட்சிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த பாவ சேற்றில், அந்த வேதனையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சகோதரன் இன்றைக்கு விடுவிப்பீராக. உமது வல்லமையான ஒரு கரம் வெளிப்படுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஒரு சகோதரி பாரத்தோடு, தங்கச்சிமா நீ பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறா. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எல்லாரும் பார்த்து என்ன அவமானப்படுத்துறாங்க, எல்லாரும் பார்த்து என்ன வெறுக்கிறாங்க, யாருமே என்ன நேசிக்கலையே, எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்கிற ஒரு பயம். நான் ஏன் வாழணும்னு சொல்லி கேள்வியோடு இருக்கிறாம்மா. உன் முகத்தை இயேசப்பா அழகுபடுத்த போகிறார். மகளே, நீ கலங்காதே. எல்லாரும் நீ அழகற்ற மகள், நீ தரித்திரப்பட்ட பிள்ளை நீ சொல்றாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உன் மீது வெளிப்படுகிறது. நான் என்னுடைய அழகை உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய பலத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன் மகளே. நீ கலங்காதே. நான் உன்னை நல்ல குமாரத்தியாக உன்னை எழுப்ப போகிறேன். நீ வாழ்ந்திருக்க போகிறாய். நீ ஆசீர்வாதமாய் உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப போகிறேன். உன் நிமித்தமாய் உன் முழு குடும்பமும் பாரப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற எல்லாவற்றையும் நான் மாற்றி உன் குடும்பத்தை நான் எழுப்பி கட்ட போகிறேன். தெய்வ வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய பலமான கிருபை வெளிப்படுவதாக. சாபங்கள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், வேதனைகள் நீங்கி போகட்டும். எல்லாவற்றையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட இயேசப்பா, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. அழகுள்ள மகனா மகளா மாற்றுங்க. தேசத்திற்கு, பட்டணத்திற்கு ஆசீர்வாதமாய் இந்த பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும். உமது கிருபையின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசிவிட்டார். ஆண்டுடைய தொடுதலை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அநேக பிள்ளைகளுடைய வேதனைகளை கர்த்தர் முழுமையாக மாற்றிவிட்டார். நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அந்த ஸ்க்ரீனில் வருகிற அந்த என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். என்னை சந்திக்கணும், பேசணும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று ஜெபக்கூடாரம் 3 அடைப்பில் அருகில் இருக்கிற அந்த ஜெபக்கூடாரத்தில் உபவாச ஜெபக்கூட்டம் நடைபெறும். திருநெல்வேலி பஸ் ஸ்டாப்பிலிருந்து நாகர்கோயில் போகிற எல்லா ஸ்டாப்பும் அந்த 3 அடைப்பில் அந்த பஸ் நிற்கும். அதிலிருந்து பக்கத்தில் தான் அந்த ஜெபக்கூடாரம். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் வாருங்க. கர்த்தருடைய அற்புதத்தை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எந்த தாகத்தோடு, ஏக்கத்தோடு வருகிறீர்களோ அதை கர்த்தர் அன்றைக்கு உங்களுக்கு நிறைவாக மாற்றுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒரு முறை வந்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், எங்களுக்காக, ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரின் அநேக லட்சங்களுக்கு, அநேக கோடிகளுக்கு ஆண்டவர் பயன்படுத்துவாராக. அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியை பார்க்கும் வரை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லார் மேலும் நிறைந்திருப்பதாக. God bless you.